சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. நாம் இதுவரை எதிர்பார்த்த ஒரு வழக்குத்தான் 2G வழக்கு. நாம் பலமுறை வீடியோக்களில் பதிவு செய்திருந்தோம். 2G வழக்கில் நிச்சயம் மீண்டும் கனிமொழியும் ராசாவும் சிறைக்கு செல்வார்கள் என்று. அந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளும் என்று கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட வீடியோவை பதிவு செய்திருந்தோம். பலரும் அதற்கு கமெண்ட் வாயிலாக அவர்கள் விடுதலை 2017ஆம் ஆண்டே செய்யப்பட்டார்கள், இது பொய்யான தகவல் என்று கூட பேசியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது இன்று முதல் விசாரணைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது திமுக எம்பி ராசா தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபொழுது 2G வழக்கு முறைகேடு செய்யப்பட்டதாகவும் சுமார் 1,76,000 கோடி இழப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து மத்திய தணிக்கைத்துறை சுட்டிக்காட்டியதன் அடிப்படையில் 2017ஆம் ஆண்டு வழக்கு வரை கிட்டத்தட்ட இவர்கள் குற்றவாளி என்று நிரூபணமாகாமலே இருந்த நிலையில் சிறையிலும் திமுகவின் எம்பி ராசா மற்றும் கனிமொழி அடைக்கப்பட்டார்கள். கடைசியில் அப்பொழுது முதல்வராக இருந்த தமிழ்நாட்டில் கலைஞர் தனது ஒட்டுமொத்த புத்தியை பயன்படுத்தி இவர்களை காப்பாற்றிவிட்டார். ஆனால் இந்த வழக்கு நிச்சயம் இவர்கள் குற்றவாளிதான், இந்தியாவின் தேச துரோகி என்று 2017ஆம் ஆண்டு இவர்கள் விடுதலை செய்யப்பட்டாலும் 2018ஆம் ஆண்டு மேல்முறையீடு செய்யப்பட்டது. பல்வேறு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையிலும் இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில் ராசாவிற்கும் கனிமொழிக்கும் முதல் சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணைக்காக ஒத்துழைக்குமாறும் சிபிஐ துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். 2G வழக்கின் மிக முக்கியமான சாட்சியாக இருந்த சாதிக் பாஷா அவர்களது மரணம்தான் இவர்களை காப்பாற்றியது. தற்பொழுது அவரது மனைவி கொடுத்த ஆதாரத்தை பயன்படுத்தி கொண்டு தான் இந்த வழக்கை சிபிஐ துறையினர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் கிட்டத்தட்ட 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த வழக்கின் மிக முக்கியமான குற்றவாளிகள் 2 நபர்கள், துணை குற்றவாளியாக இருக்கக்கூடியது 24 அரசு ஊழியர்கள் என்பதையும் சிபிஐ துறையினர் இந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து விசாரணை இன்று நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக இந்த வழக்கு இன்னும் ஒரு சில மாதங்களில் முடிவடையும் என்றும் கூறப்படுகிறது. அதில் குற்றவாளி என்று நீதிமன்றம் தெரிவித்துவிட்டால் நிச்சயம் இவர்களுக்கு திகார் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவார்கள். என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தேச துரோக செயலில் ஈடுபட்டதாகத்தான் இதுவரை சிபிஐ துறையினர் இவர்கள் மீது குற்றம் சாட்டியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.